செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் உடல் அடக்கம் செய்வது தொடர்பான வழக்கு விசாரணை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் புத்தூரில் உள்ள நிலத்தை வழங்க உறவினர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் உடல் அடக்கம் செய்வதற்கான வழக்கு விசாரணையானது மீண்டும் தொடங்கியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் புத்தூரில் உள்ள நிலத்தை வழங்க உறவினர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். புத்தூரில் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தற்போது நீதிமன்றத்தில் இது தொடர்பான இந்த விசாரணை தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக ஆம்ஸ்ட்ராங் தரப்பு வழக்கறிஞர்கள், அதே போல அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், நீதிபதி என இந்த மூன்று முனையாக பல்வேறு கருத்துக்கள் வெளியாகின்றது. இடைவேளைக்கு முன்பு, அதாவது ஒரு 12 மணி அளவில் நீதிபதி குறிப்பிடும் போது அரசு தரப்பில் என்ன செய்கிறார்கள் என யோசிப்பீர்கள், மீண்டும் வேறு இடம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை தாக்கல் செய்யுங்கள் என நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். 2.25 மணிக்கு இந்த விசாரணை ஒத்திவைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது அந்த விசாரணை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் புத்தூரில் உள்ள நிலத்தை வழங்க உறவினர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலம் அடக்கம் செய்துவிட்டு கட்சி அலுவலகத்தை நினைவிடமாக மாற்றலாமே என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உடலை அடக்கம் செய்ய தேவையான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன, தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என கூறி அவற்றின் நகல்கள் அரசு தரப்பு தாக்கல் செய்திருக்கிறது. எனவே திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களது உடல் அடக்கம் செய்யப்படுமா என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. தொடர்பான நீதிமன்றம் என்ன பதில் கொடுக்க போகிறது என்பதைதான் நாம் பார்க்க வேண்டும். எதிர்காலத்தில் மணிமண்டபம் உள்ளிட்ட எந்த பணியை மேற்கொள்வதாக இருந்தால் அரசிடம் உரிய அனுமதி பெற்று மேற்கொள்ளலாமே என்று நீதிபதி யோசனை தெரிவித்திருக்கின்றார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் நாம் ஆரம்பத்திலிருந்து பார்க்க வேண்டுமானால் தற்போது எதற்காக இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது, இந்த வழக்கை யார் தொடுத்திருக்கிறார்கள், இதற்கு யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், அல்லது யார் என்ன மாதிரியான ஆலோசனை சொல்கிறார்கள் என்பதை நாம் முதலில் இருந்து பார்க்க வேண்டுமானால், ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் நேற்று முன்தினம் அவர் படுகொலை செய்யப்பட்டார். பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவரது புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டு வாசலிலேயே அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவர் உயிர் பிரிந்த நிலையில் அவரை புதைப்பதற்கு அரசு நிலம் ஒதுக்க வேண்டும் என்று முதலில் கோரிக்கை வைத்து வந்தார்கள். பிறகு தங்களுடைய கட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய பெரம்பூரிலேயே உடலை புதைப்பதற்கு அனுமதி வேண்டும் என தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்து வந்தார்கள். ஆனால் அது ஒரு குறுகிய இடம் என்பதனாலே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்வதற்கு போதுமானதாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளும் அருகில் இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த இடத்தை ஒதுக்க முடியாது என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அதன் பிறகு அவரது மனைவி ஆம்ஸ்ட்ராங் அவர்களது மனைவி தரப்பிலிருந்து நீதிமன்றத்தை நாடினார்கள். அந்த நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கு விசாரணை என்பது எடுத்துக் கொள்ளப்பட்டு தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. காலை முதல் நடைபெற்ற விசாரணையில் அந்த இடம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்றும், எனவே வேறு இடத்தை பாருங்கள் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். எனவே மற்றொரு இடம் 7000 சதுரடி இருக்கக்கூடிய வேறொரு இடத்தை வழக்கறிஞர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த இடமும் போதுமானதாக இல்லை, சுற்றிலும் குடியிருப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிட்டார். அதற்கு ஆம்ஸ்ட்ராங் தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்தது என்னவென்றால், விஜயகாந்த் தேமுதிகவினுடைய நிறுவனர் விஜயகாந்த் அவரது உடலும் அந்த கட்சியினுடைய அலுவலகம் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் தானே புதைக்கப்பட்டது, சுற்றிலும் கூட குடியிருப்புகள் இருக்கிறது, போக்குவரத்து எல்லாம் இருக்கின்றது, ஆனால் அங்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லையே, அதே போல நாங்களும் எந்த விதமான சிரமமும் பாதிப்பும் அண்டை வீட்டாருக்கு கொடுக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என்ற உத்தரவாதத்தை கொடுத்து அவர்கள் வாதத்தை தொடர்ந்தார்கள். ஆனாலும் அரசு தரப்பு அதனை கடுமையாக எதிர்த்தது. எதிர்காலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், எனவே அது போன்ற விஷயங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்று அரசு தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் தெரிவித்தார்கள். எனவே நீதிபதி இந்த வழக்கை ஒத்திவைப்பதாகவும் வேறு இடம் ஏதாவது தேர்வு செய்து கொடுங்கள் என்றும், அப்போது சில விஷயங்களும் முன்வைக்கப்பட்டது. அதாவது முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவரது உடல் என்பது புதைக்கப்பட்ட இடம் என்பது டெல்லியில இருக்கின்றது. அதே போல அவரது உடல் என்பது இங்கேதான் ஸ்ரீபெரும்புதூரில் தான் இருக்கின்றது. ஆனால் அவருக்கு மணிமண்டபம் டெல்லியிலே கட்டப்பட்டிருக்கிறது. அதுபோல உடல் ஒரு நல்ல விசாலமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே நீங்கள் புதைத்து விட்டு அந்த இறுதி விஷயங்களை எல்லாம் முடித்துவிட்டு அவரது ஞாபகமாக மணிமண்டபத்தை நல்ல விசாலமான, யாருக்கும் எந்த விதமான ஒரு இடையூறும் இல்லாமல்
எளிதாக சென்று வருவ சாலை வசதி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே கட்டிக்கொள்ளுங்கள் என்றும் நீதிபதி ஒரு யோசனையை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது 2:15 மணிக்கு மீண்டும் விசாரணை தொடங்கி இருக்கின்றது. இந்த விசாரணை தற்போது நடைபெற்று வருகின்றது. எதிர்காலத்தில் மணிமண்டபம் உள்ளிட்ட எந்த பணியை மேற்கொள்வதாக இருந்தாலும் அரசிடம் உரிய அனுமதியை பெற்று நீங்கள் மேற்கொள்ளலாமே என நீதிபதி யோசனை தெரிவித்திருக்கின்றார். தற்போது உத்தரவு வாசிக்கப்படுகின்றது. மனுதாரர் ஒரு குழந்தையின் தாய். அவர் ஒரு குழந்தையை கவனிக்க வேண்டும். கண்ணியமான முறையில் ஆம்ஸ்ட்ராங் அடக்கம் செய்யப்பட வேண்டும். விதிகள் பின்பற்றப்பட வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இது கருத்து அல்ல, உத்தரவு எனவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். நாளை பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் எனவும், எனவே தற்போது அரசு பள்ளியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது உடல் உடனடியாக அந்த இறுதி மரியாதையை இறுதி காரியங்கள் எல்லாம் அவரது குடும்பத்தார் சார்பில் செய்யப்பட்டு அங்கிருந்து உடனடியாக எடுத்து நல்லடக்கம் செய்யப்பட்டால்தான் நாளைய தினம் பள்ளிகள் திறக்கவும் குழந்தைகள் மாணவர்கள் வந்து பாடங்களை படிக்க வசதியாக இருக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். பள்ளிக்கு 2 நாட்கள் விடுமுறை அறிவிக்க உள்ளதாக மாநகராட்சி தெரிவித்திருப்பதாக மனுதாரர் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பள்ளி அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிக்கு 2 நாட்கள் விடுமுறை. ஏனென்றால் அந்த பட்டை கட்டியிருக்கிறார்கள். பொதுமக்கள் வருவதற்கு வழியும் விஐபிக்கள் வருவதற்கு தனியாக வழியும் போன்றவையெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. கழிவறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குடிநீர் பாட்டில்கள் எல்லாம் பிடித்து அங்கங்கே ஊட்டப்பட்டிருக்கிறது. எனவே மாலைகள், சேர், பந்தல் போன்றவையெல்லாம் போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஓரிரவில் அவற்றை எல்லாம் அப்புறப்படுத்தி மீண்டும் பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்தி நாளைய தினமே மாணவர்கள் வருவதற்கு சிரமம் இருக்கலாம். எனவே 2 நாட்கள் விடுமுறை அறிவிக்க, அந்த ஒரு பள்ளிக்கு மட்டும் 2 நாட்கள் விடுமுறை அறிவிக்க மாநகராட்சி திட்டமிட்டிருப்பதாக மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது தொடர்ந்து உத்தரவு வாசிக்கப்பட்டு வருகின்றது. நீதிபதியினுடைய அந்த கருத்து என்பது தொடர்ந்து தற்போது வாசிக்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கொத்தூர் என்ற இடம் இருக்கின்றது. அந்த கொத்தூர் என்ற இடத்திலே அங்கே ஒரு பெரிய விசாலமான நிலம் இருக்கிறது. அது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு உறவினர்களுக்கு சொந்தமான இடம். எனவே அந்த இடத்தை வழங்கி அந்த இடத்தில் இவர்கள் மணிமண்டபம், அதாவது உடல் நல்லடக்கம் செய்வதற்கு தேவையான அந்த ஏற்பாடுகள் செய்து கொள்ளலாம் என அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலத்தில் அடக்கம் செய்துவிட்டு கட்சி அலுவலகத்தை நினைவிடமாக மாற்றலாமே என நீதிபதி தற்போது அவர் தெரிவித்திருக்கின்றார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உடலை அடக்கம் செய்ய தேவையான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என கூறி அவற்றின் நகல்களை அரசு தரப்பு தாக்கல் செய்திருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் மணிமண்டபம் உள்ளிட்ட தேவைகளுக்கு நீதிமன்றத்தை அணுகி உரிய வழிமுறைகளை பெற்றுக் கொள்ளலாம் என நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். தற்போது நீதிபதி தன்னுடைய உத்தரவை வாசிக்கின்றார். தற்போது தீர்ப்பு வாசிக்கப்படுகின்றது. அடக்கம் செய்வதற்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உடல் அடக்கம் செய்வதற்கு தேவையான பாதுகாப்பை காவல்துறை வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கொத்தூரில் அடக்கம் செய்யப்படுகிறது உடல். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உடல் கொத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் கொத்தூரில் அடக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கின்றது. இந்த விஷயம் பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்து வந்தது. அக்கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதியும் இன்று காலையில் வந்திருந்தார். தொடர்ந்து அவரும் பேசியிருந்தார். அவர் தொடர்ந்து இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கட்சியினுடைய மாநில தலைவர் பட்ட பகலில் அவரது வீட்டுக்கு அருகிலேயே வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அவர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், குறிப்பாக அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், ஜி ரமணா, அதே போல பெஞ்சமின் உள்ளிட்ட பலரும் வந்திருந்தார்கள். அதே போல மற்ற கட்சிகள் சார்பிலும் நாம் தமிழர் கட்சி, காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கட்சியினுடைய மாநில தலைவர் உள்ளிட்ட பல கட்சிகளை பெரிய கட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள், தேர்தலில் போட்டியிடாத அமைப்புகள் என பல தரப்பட்டவர்களும் நேரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் நேற்றைய தினமும் வந்திருந்தார். இன்றைய தினமும் நீண்ட நேரமாக அமர்ந்து ஆறுதல் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து பல கட்சிகளை சார்ந்தவர்களும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களது உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய பணி என்பவர்களும் நடைபெற்று இந்த நிலையில் அவரது உடலை நல்லடக்கம் செய்வது என்று அவருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்ட ஒரு இடம் இது என்பதெல்லாம் பெரிய பேசுபொருளாக இருந்து வந்திருக்கிற அதற்கான அந்த விசாரணை என்பதை தொடங்கி தற்போது நீதிபதி தற்போது தீர்ப்பினை வாசித்து வருகின்றார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வில்லிவாக்கம் வட்டாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய
மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த இடம், அதாவது கொத்தூர் என்று பேசுவார்கள். மாதவரம், சென்னையை ஒட்டிய மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதி. இந்த பகுதியில கொத்தூர் என்ற ஊராட்சி, அந்த ஊராட்சிக்கு 7 கிராமங்கள் கூட இருக்கின்றது. அந்த புத்தூரிலே ஆம்ஸ்ட்ராங் அவர்களது உறவினர்கள் இடம் இருக்கின்றது. அவர்கள் இடத்தை கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள். எனவே அந்த இடத்தில் நினைவிடம், அதாவது அவரை இறுதி மரியாதை செய்வதற்கும் அவரை அங்கே தெரிவிப்பதற்கும் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.